ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் இன்னையோட ப்ரோக்ராம. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் டே. ஆஸ் யூஷுவல் இப்போ ஏதானும் இப்படி 100th டே கொண்டாடணும். அந்த மாதிரி இன்னைக்கு 50th ரெசிபி. ஸோ அதனால ஒரு ஸ்வீட்டா பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. அது கொஞ்சம் ஸ்வீட் லவர்ஸ்க்கு டக்குன்னு ஈஸியா உடனே பண்ற மாதிரி ஒரு ஸ்வீட்டு. இது நினைச்ச மாதத்துல பண்ணலாம். அந்த மாதிரி ஈஸி மைசூர் பாகு ஒன்று இன்னைக்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அது எப்படி ஈஸியா பண்ணலாங்க இப்ப பார்க்கலாம். இந்த மைசூர் பாகு பண்றதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்பால 1.5 கப்பு சர்க்கரை எடுத்தேன். அதை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது மைக்ரோவேவ்ல பண்றதுனால அந்த தண்ணி எல்லாம் விட போதில்ல, கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கேன். அது கரைஞ்சாதானே சர்க்கரை கரையும் இல்லையா, சர்க்கரை கரையும், அதுக்காக தான். இல்ல கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை எப்படி மைக்ரோவேவ் பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் மைக்ரோவேவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோவேவ் பவுல்ல இந்த ஒரு கடலை மாவு போட்டுக்கிறேன். இப்ப இந்த கடலை மாவு என்ன பண்ணலாம்னா பச்சை வாசனை வரும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மைக்ரோவேவ்ல வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் விடுறேன். இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு ஆன் பண்றேன். அப்போ நடுவில் எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டா போதும். 1 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இப்போ எடுத்துட்டு லேசா அதை கலந்து விடலாம். இது நம்ம அடுப்புல வறுக்கிறதுக்கு பதில் நான் இதுலயே போட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இதோ வறுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த வறுத்த கடலை மாவை இதுல போடுறேன். இது நீங்க அடுப்புல வேணாலும் நீங்க அடுப்புல வச்சு வறுத்துக்கலாம். சப்போஸ் வேணா அடுப்புல கடாயை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அடுப்புலயும் நீங்க வறுத்து வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா அந்த மைக்ரோவேவ்காக இப்படி காமிச்சேன். நீங்க அடுப்புலயும் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப்பு போட்டேன் இல்லையா. ஸோ இதுல என்ன பண்ண 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன். 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து இதுல பொடி பண்ணா 2 கப்பு கிட்ட வருது. சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரை 2 கப்பு வருது. 1.5 கப்பு பொடி பண்ணினேன். ரெண்டு கப்பு கிட்ட வந்திருக்கு. 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அந்த நெய்யை ஒரேடியா விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் விடலாம். நான் 1/2 கப் நெய்யில விட்டுக்கிறேன். கம்மியா கூட விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட விட்டு பண்ணிக்கலாம். நம்ம அப்புறம் கலக்க கலக்க வெளியே எடுத்து கலக்கும் போது கூட நம்ம அதை போட்டுக்கலாம் பாக்கிய. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் விடுறேன். ஏன்னா நம்ம தண்ணி விட போறது இல்ல. அடுப்புல பண்றது வேற மெத்தடு, இதுல பண்றது வேற மெத்தடு. ஒரு 1/4 கப்பு பால் விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ நான் ஒரு 7-8 நிமிஷம் செட் பண்றேன். 8 நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். 8 நிமிஷம் செட் பண்ணிருக்கேன். நடுவுல எடுத்துட்டு ஒரு 2 தடவை கலந்து விடலாம். இப்போ லேசா இதை கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஜஸ்ட் கலந்து விடுவோம். இப்போ நம்ம இதுதான் கொட்ட போறேன். ஸோ இந்த இதுல ட்ரேல கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன். ஆனால் வந்து சாஃப்டா இருக்கு, இன்னும் செட் ஆகல. இந்த பாருங்க, சாஃப்டாவே இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆச்சா பார்த்துக்கலாம். பாருங்க, இது நம்ம ஸ்வீட்ஸை செக் பண்ற மாதிரி தான் இதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு. நான் வெளியில வச்சு செக் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, இப்ப நல்லா வந்திருக்கு. இதுவே போதும். தண்ணியில போட்டோன்னே இப்படியா இருக்கு பாருங்க நல்லா. இப்போ இன்னும் கொஞ்சமா நெய் மிச்சம் இருக்கு. அந்த நெய் இதில் விட்டுடுறேன். இப்போ இந்த மைசூர் பாகு வந்து லேசா சூடு இருக்கு. அப்பவே நான் வந்து கோடு போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப சூடா போட்டீங்கன்னா குழகுடன்னு இருக்கும். கொஞ்சம் லேசா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து சூடு இதுல கோடு போட்டீங்கன்னா வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை எடுக்கும். அதுக்குள்ள மைசூர் பாகு எப்படி வந்தது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன அதோட ஹிஸ்டரியை பத்தி பார்ப்போம். இப்ப இந்த மைசூர் பாகு அது எப்படி வந்தது, பேர் வந்தது, அதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மைசூர் பேர்லயே இருக்கு மைசூர் பாக், அது ஓகே. இந்த மைசூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஆண்டுட்டு இருந்த ராஜா வந்து கிருஷ்ணராஜா அப்படின்னு ஒருத்தர், கிருஷ்ணராஜா வாடியார் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் வந்து 4th கிங் அந்த இதுல. அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, அதுல அரண்மனையில வந்து ஒரு சீஃப் செஃப் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பாத்தீங்கன்னா காக்காசுரா மாடப்பா அப்படின்னு ஒருத்தர், ஒரு செஃப். அவர் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நல்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த அரண்மனையில விருந்து நடந்த போது அந்த காக்காசுர மாடப்பா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மைசூர் பாக முதல்ல அவரா சும்மா ஒரு இமேஜினேஷன்ல பண்ணாரு. பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வந்து பிடிச்சு போச்சு ராஜாக்கு. அவர் ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த ஸ்வீட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஃபேமிலியிலே வந்து என்ன பண்ணியிருக்காரு, நீங்க வந்து ஒரு ஸ்வீட்டை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலஸ்க்கு வெளியிலேயே நீங்க வந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிங்க அப்படின்னு அவரே வந்து சொன்னதுனால அவங்க வந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சாங்க. இப்பவும் வந்து அங்க வந்து குரு ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஸ்வீட் ஸ்டால் இருக்கு. அந்த ஸ்டால் தான் வந்து இந்த மைசூர் பாக்கு கண்டுபிடிச்ச அந்த இப்ப இருக்கிறவரோட தாத்தாவோட அப்பா. சோ அவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சது. குரு ஸ்வீட்ஸ் என்ற கடையில வந்து அவங்க தான் வந்து அதோட ஆரிஜின். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ராஜாவே வந்து ரொம்ப வந்து இது பண்ணி நீங்க வந்து ஒரு கடை வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதனால தான் வந்து இதுல வந்து ஆத்தென்டிக் மைசூர் பாக்கு வந்து இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மைசூர் அப்படிங்கிறது ஊற வச்சிருந்தாலும் பாக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து ஸ்வீட்ல ஊறுறது, அதுக்கு பேர் அந்த கன்னடத்துல வந்து அது ஸ்வீட்ல ஊறுறது அப்படிங்கிற ஒரு நேம் வருது. ஸோ அதான் மைசூர் பாக் அப்படின்னு சொல்லி அந்த கன்னடத்துல அந்த பேர் வந்து வச்சது. ஸோ இந்த மைசூர் பாக் பத்தி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த மாதிரி நம்ம ஆளுங்களே நிறைய பேர் வந்து ஸ்வீட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்வீட் பொறுத்த மட்டும் நீங்க வந்து மைக்ரோவேவ்ல ஈஸியாகவும் பண்ணலாம், கம்மியாகவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் ஒரு நிறைய பேர் நம்மனா ஐயோ ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இதே வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு நீங்க பாகு எடுத்து அதில் மாவு போட்டு அது நெய் விட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய தான் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மைக்ரோவேவ்ல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கம்மி குவான்டிட்டி போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மைக்ரோவேவ்ல வந்து அந்த சேஃப் பவுல் வந்து நீங்க 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் தாங்குவான்னு பார்த்துக்கோங்க. என்னோட மைக்ரோவேவ்ல 30 minutes வரைக்குமே வைக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களோட பாத்திரத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ல வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு வைங்க. இது ஏன் இந்த மாதிரினா, கம்மியா பண்ணி உடனே சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தட் இஸ் வந்து இப்போ நிறைய பண்ணிட்டு அதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கம்மி குவான்டிட்டி அப்படியே டக்குன்னு மைசூர் பாகை வந்து நீங்க மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒரே இதுல முடிஞ்சு போயிடும். ஒரு 4 பேர் என்ன 4 2 சாப்பிட்டீங்கன்னா ஃபினிஷ். அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த மைசூர் பாகை வந்து நான் பண்றேன். இப்போ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வந்து என் கூட கஞ்சி பண்ணாங்க சுஜான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு.
இந்த குதிரைவாளி கஞ்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து அவங்க அடிக்கடி இதை பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சரி நம்ம இந்த ஸ்வீட்ல கொஞ்சமா பண்ணி சாப்பிடுறது ஈஸியா இருக்கு இந்த மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி இந்த இது பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, நம்ம சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் வீட்டுல சேஃபா நம்ம வீட்டுல இருக்கிறது வெறும் கடலமாவு எப்போதும் எல்லாரும் வச்சிருப்போம், கொஞ்சம் நெய் இருக்கும், எல்லாருக்கும் சர்க்கரை இருக்கும், வேற எந்த சாமானுமே இதுக்கு இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம். சமையல் பண்ற நேரத்தோட இது வந்து கம்மியா தான் ஆகும். ஸோ இதை பண்ணோம்னா பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோ வந்து மைக்ரோவேவ்ல வச்சு நான் வந்து இதை பண்ணி காமிச்சேன். இதே குவான்டிட்டி இதே வந்து நீங்க வந்து அடுப்புலயே வச்சு பண்ணலாம். பட் அடுப்புல வச்சு பண்ணும்போது இந்த பால் நான் இப்போ 1/4 கப்பு தான் போட்டேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் போராது. ஏன்னா அது அடுப்புல பண்ணும்போது சூடு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி திக்கு பாத்திரத்துல வச்சு அடுப்புலயே வச்சு இது மாதிரி பண்ணலாம். பட் இது மைக்ரோவேவ்ல வைக்கும்போது நான் 8 நிமிஷம் தான் செட் பண்ண, அதுல 7 நிமிஷம் தான் வந்து அதுல ஆச்சு. அதுலயே வந்து செட் ஆயிடுச்சு. கரெக்ட். நான் எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் 7 நிமிஷத்துல செட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்களோட மைக்ரோவேவோட பவரை பொறுத்தும் அவங்க எவ்வளவு குவான்டிட்டி போடுறாங்கன்றத பொறுத்தும் வந்து நான் ஒரு கப்பு போட்டதுக்கே வந்து 7 நிமிஷத்துல வந்து ரெடி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் சூடு மட்டும் பண்ணி எடுத்தேன், அது ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான். சட்டுன்னு வந்து குயிக்கா அந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுறது. ஸோ இது அவசியம் நீங்க வந்து பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்ஸை. ஸோ ஸ்வீட் லவர்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா கம்மியா பண்ணமா சாப்பிட்டோமா ஒரே சார் முடிஞ்சு போச்சு கரம். அதுக்காக தான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போ எடுத்துட்டு இப்போ பாருங்க நல்லா வந்து செட் ஆகி கோடு போடுறது எடுக்க வருது. இந்த பாருங்க இப்போ நம்மளோட அழகான மைசூர் பாகு தயாராகிடுத்து, சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. நல்லா வந்திருக்கு. இந்த பாருங்க கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு, அழகா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்ப பார்த்த இந்த மைசூர் பாக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோவேவ் இல்லாட்டி கூட அடுப்புலயே நீங்க வந்து பண்ணலாம். கொஞ்சமா பண்ணி ஈஸியா சட்டுன்னு சாப்பிடலாம். இது வந்து அந்த ட்ரெடிஷனல் மைசூர் பாக் மாதிரி இல்ல, இது வந்து சும்மா ஒரு ஈஸி வெர்ஷன், அவ்வளவுதான். இதுலயே வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிறதா சர்க்கரை போட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பட் ஸ்வீட் அப்படின்னு வந்தாலே கொஞ்சம் சர்க்கரை நெய் கொஞ்சம் இருந்தாதான் அது வந்து டேஸ்ட் இருக்கும். அந்த பண்ணும்போது அந்த பைண்டிங் அதை வந்து அந்த கன்சிஸ்டன்சி அதை கட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வரும். ரொம்ப குறைச்சிட்டோம்னா அது வந்து அவ்வளோ சரியா வராது. இதுவே நான் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா 1க்கு 1.5 சக்கரை தான் நான் போட்டிருக்கேன். யூஸ்வலி 2 போடுவோம் மினிமம். இப்போ அதை வந்து நான் குறைச்சிதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீங்க வந்து அவசியம் நீங்க பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.